ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கிருஷ்ணவேணிக்கு கல்யாணம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற அப்படின்னு பிராங்க் பண்ண போறோம். சோ யார பிராங்க் பண்ண போறோம் அப்படின்னா எனக்கு ஃப்ரெண்டு, இவங்களுக்கு தம்பி. சோ அவனோட எக்ஸ்பிரஷனை பார்க்க போறோம். நாங்க இப்பவே கால் பண்ணி என்ன சொல்லி வச்சிருக்கோம்னா, ஒரு முக்கியமான விஷயம்டா நம்ம மீட் பண்ண வரோம், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட சொல்லிடுறோம், இந்த மாதிரி நாங்க விளாக் எடுக்கிறோம், அதாவது இந்த விஷயத்த சொல்லி உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு விளாக் எடுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். சோ அவனுக்கு அது பிராங்க்னு தெரியாது, ஏதோ சேனலுக்காக விளாக் எடுக்கிறாங்க அப்படின்னு தான் தெரியும். அதனால இன்வைட் பண்றதே நாங்க ஒரு கண்டென்ட்டா வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கோம். இன்வைட்னு வார்த்தையை விடல, ஒரு குட் நியூஸ்டா. சோ அது வந்து கேப்சர் பண்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதெல்லாம் நேர்ல தான் சொல்லணும், எல்லாரோட எக்ஸ்பிரஷனும் கேப்சர் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி வாங்க அப்படின்னு அவன் ரொம்ப ஆர்வமா இருக்கான். என்னவா இருக்கும் அக்கா, சஸ்பென்ஸ் எல்லாம் வைக்காதீங்கக்கா, வாங்கக்கா வாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ எப்படி ரியாக்ட் பண்றான் அப்படின்னு நேர போய் பார்ப்போம். வாங்க ஓ ஆனா போலாம். A few minutes later. ஹலோ. ஏய் கேமராமேன், தண்ட கேமராமேன். வாலி அவங்கடி பீத்த சிரிக்கீங்களா? என்னடா வெக்கம் போடுற? லாக் எடுக்க சொன்னா கேமராமேன் லேட்டா வரா. கேமரா அதான் எங்க யூடியூப் சேனல் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. This is சரண், என்னோட நான் பிளட் பிரதர். நீ உன்னை என்னச்சக்கா கிடையாது. நம்ம ஒண்ணா பிறக்கல, ஆனா ஒண்ணாதானே வளர்ந்தோம். சொல்லுங்க. குட் நியூஸ் வந்ததும் வராதுவா, குட் நியூஸ் கேப்பியாடா நீனு? வந்ததும் வராதுமா. உட்காருமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? லாங் டைம் நோ சீன். நீ கேமரா ஓடுதா? நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம், விளாக் எடுக்க வந்திருக்கிறோம் தெரியுமா? அப்புறம் காலேஜ்ல எப்படி போகுது? அவன் ஜாலியா இருக்கான், வாரத்துக்கு ஒரு அவுட்டிங் போயிடுறான். ஆமா என்ன சொல்லு. ஆமா நீ என்ன ஸ்டோரி போடுற? காலேஜ்ல கேண்டீன் போவோம், அப்ப போட்டோ எடுத்து போடுவோம், அது அவுட்டிங் சொல்றோம். உங்க காலேஜ்ல வந்து அவ்வளவு அழகா ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கா? அவங்க கேண்டீன்ல தான் பீச்ல இருக்குது. என்ன நீங்க பூசா? ஆமா உங்க காலேஜுக்குள்ளேயே பீச்லாம் வச்சிருக்காங்க. அது பாரு, அப்படி ஒரு காலேஜ்ல நம்ம ஜாயின் பண்ணாம போயிட்டோம். கிருஷ்ணா, இது கண்டென்ட்க்கு அப்பாற்பட்டது. யாரா பார்த்தாங்க தூக்கி போட்டு நிப்பாங்க. பயப்படாத கிருஷ்ணா. நீங்க இன்னும் 10 நாள்ல காலேஜ்ல இருந்து நாம உறக்க சொல் கிருஷ்ணவேணி. காலேஜ் யாரும் இங்க பொறுப்பு இல்ல. சனிய 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 பண்ணி குரங்கு எரும கரடி. எங்க கூட்டத்தை தவிர யாரும் நாங்க வந்து அந்த காலேஜ் படிக்கிறேன்னு தெரியாது. ஆமா எங்க கூட்டத்தை தவிர யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு வேணும்னா கேளுங்க, அப்படி சொல்ல மாட்டோம்னா காலேஜ்னு. அப்புறம் நாங்க கேஸ் வாங்குறதுக்குலாம் நாங்க ரெடியா இல்ல. இவங்களுக்கு 10 நாள் எஸ்கேப் ஆயிடுவாங்க. இன்னும் 1 வருஷம் நான் அந்த இடத்துல இருக்கணும். ஆமா எக்ஸாம் வந்துச்சுன்னா வேலை வந்துச்சு. சைலண்டாவே இருக்கேன். குட் நியூஸ், அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம், நல்லா விசாரிப்போம். அதெல்லாம் அவங்க சொன்னாங்க. சம்பந்தப்பட்ட சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் பங்கு கமிட் ஆயிட்டா? வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கமிட் ஆயிட்டாவா? எந்த ஆங்கிள்லயாவது அது கமிட் ஆகுற மாதிரி இருக்கா? அது மூஞ்சி சும்மா சொன்னேன். அது நமக்கு யாராவது பார்த்து வச்சாதான் உண்டு. கவலைப்படாத, நீங்க என்ன விஷயம் சொல்லுங்க. ஐயோ இதுக்கு மேல எப்படி இன்டைரக்டா சொல்றது? என்னடா வெக்கமா? ஐயோ வெக்கப்படுதே, இது வேற சரியா. யார் என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அதுக்குதான் என்கேஜ்மெண்ட். எப்போ? அதுக்குதான் வந்து என்ன சொல்ற? சொல்லு கிருஷ்ணவேணி. ஐயோ கல்யாணம் நடக்க போதா? அங்க கல்யாணமா? ஆமா May 15 என்கேஜ்மெண்ட். யாருக்கும் சொல்லல, வீட்டுல தான் பண்றாங்க, எங்க வீட்டு மாடியில தான் பண்றாங்க. அதனால மாப்பிள்ளையார் போட்டோ கட்டுங்க, போட்டோ கட்டுங்க. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம். போன் எடுத்து காமியா. எங்க போட்டோ கட்டு. ஐயோ ஏன் கிருஷ்ணாவது? ஆமா அதுக்குள்ள கல்யாணம்? பொம்பளை புள்ளடா, 19 வயசு ஆகுது. 19 வயசு. அது இப்ப கல்யாணம் நீ கஷ்டப்படுறியா? இல்ல அதுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுன்னு கஷ்டப்படுறியா இல்ல எப்படி? எனக்கு புரியல. அது எடுக்கணுமா? காமி அரேஞ்சா? அரேஞ்ச் மேரேஜ் தான். லவ் மேரேஜ் வந்து தொடப்பு கட்டையில அடிப்பாங்க. அவ்வளவுதான் பங்கு. நீங்க ஆனா சொன்ன மாதிரி 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கேங்ல அவுட், விக்கெட் அவுட். இதெல்லாம் எப்படா சொன்னீங்க? விக்கெட் அவுட். வீடியோல காமிச்சிருவோமா? ஆனா வீடியோல காமிச்சிருமா? இல்ல காட்டுங்க. இப்பதான் காமிச்சாலே. என்ன வேலை செய்யறாரு? கம்பெனில வேலை செய்யறாங்க. கம்பெனி சார் ஆபீஸ். அதான் ஜாலிஸ் தான்.
ஒரு வெக்கலாம் பண்றாப்ல. ஐயோ சரி ஒரு ஓ அப்ப ஸ்டோரி சாங்ஸ்க்குலாம் இதான் காரணமா? லைட்டான்னு வச்சுக்கேன். அப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. இப்பதான் லாஸ்ட் வீக்ல தான் வந்து பாத்துட்டு 2 வீட் சைட்லயும் போய் பாத்துட்டு எடுத்துட்டு வந்து கையெல்லாம் நினைச்சு முடிச்சாச்சு. ஐயா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். என்கேஜ்மெண்ட் May 15. சரி அதனால யாருக்குமே சொல்ல, நம்ம பசங்களை கூப்பிடலாம் நல்லா இருக்காதுல்ல, நம்ம வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனு. உருட்டு வேலையில் உருட்டி போலைக்கும் குருட்டு முலகமடா பொண்ணுடா ஏதாவது ஆயிட போகுதுடா. அவங்க அம்மாவே வேற என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எங்க வேணாலும் போய்க்கோங்க, என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் அதை எங்கேயும் கூட்டு போவாத, காலேஜுக்கு அனுப்புறதே பெரிய விஷயம் அப்படின்ட்டாங்க. அப்படிங்களா சார்? உங்க வாய் உங்க உருட்டு, நீங்க உருட்டுறீங்க. இதெல்லாம் முன்னாடி ஒரு குடும்ப பெண்ணுக்கு வேணும் மொத்த தகுதி இருக்கான்னு செக் பண்ணுவோமாடா. ஏய் என்னைய வச்சு ஒண்ணும் காமெடி கிமெடி பண்ணலையே. சரி இப்ப செக் பண்ணு. அது சொல்லவே இல்ல, நான் நடத்துறேன்ட்டு இவரு நல்லா நடத்துறாரு. இது யாருக்குமே தெரியாம பாருங்க. இதுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி யோசிக்கிறான். அப்படி யோசிக்கல, அது மோனத பார்த்தா வித்தியாசமா பிஹேவ் பண்ணுவா. இப்ப அது அப்படியே ஒரே அது கல்யாண கலை வேற ஒண்ணும் இல்ல. வெயில் அலைஞ்சது கருப்பாயிட்டாங்க. இல்ல என்கேஜ்மெண்ட்க்கு அப்புறம் எங்க அனுப்ப மாட்டாங்க வர சொல்லிட்டாங்க, வீடியோல எல்லாம் காமிக்க கூடாது சொல்லிட்டாங்க. சரி இதான் கடைசினா என்கேஜ்மெண்டோட வீடியோ முடிச்சுக்கலாம் மேடம். அதுக்கப்புறம் எனக்கு யாருடா இப்போ கோ பார்ட்னரா இருப்பா வீடியோக்கு? பார்த்தல நீ போனா தங்கச்சி பொண்ணு போயிடுங்க. அதான் அது பொண்ணுங்க லவ் பண்றப்ப பொண்ணுங்க நம்ம கூட கல்யாணம் முடிச்சது இங்க இருக்காது. அதை கேட்டியா? இந்த ஊர் கிடையாது. என்னக்கா சொல்றீங்க? பார்சல் பண்ணி அனுப்பிட்டீங்க. சென்னை. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. இல்லடா நாம அடிக்கடி போயிட்டு கிருஷ்ணா வச்சு vlog எடுப்போம். சென்னை போவோம். சர்ப்ரைஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் சென்னைக்கு போவோம். பாத்திரம் கழுவ நைட்டி போட்டு நைட்டி எல்லாம் போட்டு பாத்திரம்னா கழிச்சுனா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணி பாரு. வெக்கேஷன் சரி லீவ் போட்டு வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரதா இருந்தா கூட நாங்க வந்துடுவோம். எதுக்கு? நமக்கு ஒரு வேலையும் இல்ல. நம்ம ஒண்ணு பிளான் பண்ணிக்கலாம் பேசாம. என்கேஜ்மெண்ட்டுக்கு சும்மா ட்ரீட் மாதிரி மில்க் ஷேக் மாதிரி. கல்யாணம் ஆகும்போது ஐயோ கல்யாணம் ஆகும்போது ஐயோ கல்யாணம் ஆகும்போது ஐயோ கூட படிக்கிறவங்க கல்யாணம் ஆக போறா. ஐயோ பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்க. நானும் பெரிய பிள்ளை. எந்த அங்கலையும் அப்படி தெரியலையேடா. அப்பா கிட்ட அம்மா கால் பண்ணி அப்புறம் திரும்பி சாயந்தரம் உங்க அம்மா கிட்ட சொல்லி கால் பண்ணி சொல்லிடுவாங்க அம்மா. சரி கல்யாணம் அட்வைஸ் உன் ஃப்ரெண்டுக்கு நீ என்ன சொல்ற? சாப்பிட்டுக்கிட்டு மூடிக்கிட்டு போப்போம். 10 கல்யாணம் பண்ணிருக்கான். இல்லடி ஃப்ரெண்ட் இப்ப நீ கல்யாணம் பண்ணி போற அட்வைஸ் எல்லாம் கொடுப்பேன் பாருங்க. உனக்கு வயசாகிட்டே போகுது, மெச்சூர்டா பிஹேவ் பண்ண, அவ்வளவுதான். நான் வேற ஏதோ ஒரு கேஸ், வேற ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் நினைச்சேன். நீ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண? சரி நீங்க வேற ஏதோ குட் நியூஸ்னா நீங்க எங்கயாவது கிளம்பி போறீங்க போல அப்படின்னு சம்திங் லைக் தட் பத்தி நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இது போன் பண்ண உடனேதான் சரி அக்கா வண்டியில பின்னாடி உட்காந்துருக்கு போல, கிறிஷ் போன் அடிக்குது. சரி அப்பாங்கன்னு சொல்றேன். இத பத்தி நான் கூட எக்ஸ்பெக்டே பண்ணல. அதுவும் மேரேஜ். இதான் என் பங்கு. கல்யாணம் ஆகும் போதே பாத்துங்க. யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான் பாத்துக்கோங்க. நீ எப்படா ஃபீல் பண்ற? நீ எப்படி ஃபீல் பண்றீங்க? என்ன பொறுத்த சொன்னாதுமா எல்லாரும் என்ன எப்ப தோர்த்துலான்னு பிளான் பண்ணானுங்க. இப்ப என்னன்னா இவனுங்க வீட்டுக்கிட்ட இருக்கவனுங்க, காலேஜ்ல இருக்கவனுங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கெட்டுக்கெதிர அவனுங்களுக்கு எல்லாருமே உன்னை தவிர எல்லாருமே இவங்கல இருந்து அவங்க நரேஷ்ல இருந்து கேமராமேன்ல இருந்து உங்க அப்பா அம்மால இருந்து எப்ப நீ எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. எனக்கு தெரியுது. நம்மள விட்டு ஒரு சாட்டர்டே வெளியே போகுதுன்னும் போது எல்லாருக்கும் சனி போதுடா. என்கேஜ்மெண்ட்ல எனக்கு சாரி சொல்லிடுறா. என்கேஜ்மெண்ட் எனக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஆமா கல்யாணம் பண்றவங்களுக்கு தான் எடுப்பாங்கடா. ஃபன் பண்றோம் சொல்லு. பிராங்க் ப்ரோ. சாரி ப்ரோ பங்கு. என்ன ஃபீல் பண்றாங்க பண்ண பிராங்க் இருந்துச்சு? கேவலமா தான் ஓகே. எனிஹவ் நாங்க நினைச்ச மாதிரி பிராங்க் போவாட்டலாம் சொன்ன உடனே அவன் எக்ஸைட் ஆனோம். அந்த நினைச்சு நான் ரொம்ப நான் சொல்றேன். இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு கல்யாணம் எல்லாம் சந்தோஷப்படுவானுங்கன்னு தெரியும். ஆனா அவன் இந்த அளவுக்கு சந்தோஷப்படுவான்னு தெரியும். தெரியாம போச்சு. அது இவன் பண்ணுவான்னு எனக்கு தெரியாம போச்சு. கொஞ்சம் நேரத்துல ராஜசேகரன்
ஒரு நிமிஷம் இரு, ஒரே ஒரு நிமிஷம் இரு. வரவேல நிறுத்தி அந்த கடையில ஏதோ ஒரு பங்குக்கு சாக்லேட் வாங்க போறேன்னு போச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு வந்தது. ஒரு போட்டுதான் வந்திருக்குமோ. இதெல்லாம் வந்து அப்பாற்பட்ட விஷயம். இதுல வந்து கட் பண்ணிடுவாங்க, கவலைப்படாதீங்க. வீடியோவை நாங்க ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, திரும்ப சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் அக்காக்காக பண்ணுங்க, கமெண்ட் கிருஷ்ணாவுக்காக நிறைய பண்ண சொல்லு. கமெண்ட் அழகி கிருஷ்ணாக்காக, மர்க்கா சொல்லு. கமெண்ட் அழகி கிருஷ்ணாக்காக நிறைய பண்ணுங்க. खत्म बाय बाय टाटा गुड बाय